உன்னை நம்பிய பேதைக்கு அமங்கலமா அம்மா தேவி. சகலமும் நீ என துவங்கிய வாழ்வினில் சகுன பேதமா இதுதான் உனது வேதமா? ஓ மாதா உனது வேதமா? மங்கள இசை இன்னும் ஓயவும் இல்லை, மணவரையாடை மாற்றவும் இல்லை. மங்கள இசை இன்னும் ஓயவும் இல்லை, மணவரையாடை மாற்றவும் இல்லை. மஞ்சள் அரிசி மண்ணில் சிந்தவும் இல்லை, மஞ்சள் அரிசி மண்ணில் சிந்தவும் இல்லை. வந்த பேரின்பம் வைகை சுழல் தானோ வஞ்சம் ஏனோ மாதா? சகலமும் நீ என துவங்கிய வாழ்வினில் சகுன வேதமா இதுதான் உனது வேதமா? கணவன் துணையே நிலையான செல்வம், கணவன் உயிரே மனையாளின் தெய்வம். கணவன் துணையே நிலையான செல்வம், கணவன் உயிரே மனையாளின் தெய்வம். கணவன் சேவையை பறிப்பதினோ என்னை பலி கொள்ளலாமே மாதா கௌரி. தாயே, என்ன இது? மங்கள பொட்டு வைத்தவுடன் அது மறைவதின் மாயம் என்ன தாயே? குங்கும கோலத்துடன் வாழ வேண்டி எனக்கு இந்த கூடாத அபிஷேகனம் ஏன் தாயே? என்ன தவறிழைத்தேன்? ஏது செய்தேன்? அம்மி மிதித்தேன், அருந்ததி பார்த்தேன். மேனியை தொட்டு மாங்கல்யத்தை கட்டும் போது அவர் வாழ்வோடு சேர்ந்த விந்தையை கண்டேன். அது அறுபடாத பந்தம், அசைக்க முடியாத சொந்தம் என்று இருமாந்திருந்தேன். இதற்குள் இந்த அபசகுனமா தாயே? வணங்கி குனிந்த என்னை வாழ்வாய் சுமங்கலியாக என்று வாழ்த்தினார்களே பெரியோர்கள், அவர்கள் வார்த்தையெல்லாம் பொய்யாக போயிற்றா? பூஜித்தேன், எனக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று யாசித்தேன். நாவலிக்க உன்னாமம் சொன்னேன், நோன்பெடித்தேன். யாவருக்கும் பொது நீதி வழங்கும் நீ எனக்கு அருள் செய்வாய் என்று நம்பினேன். பக்திக்கு தரும் பலன் இதுதானா? உன் அமிர்த நெஞ்சும் அக்கினி வீசும் எரிமலையாக மாறிவிட்டதா? சொல் தாயே, சொல். கௌரி, உன் கணவன் அருள் பெற்றவன், ஆனால் அற்பாயுள் கொண்டவன். வருகின்ற 3ஆம் நாள் கருநாகத்தால் அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. அன்றிரவு அவனை தீண்ட ஒரு கருநாகம் வரும். அஞ்சாதே கௌரி, அந்த பாம்புக்கு முன்னால் விரத கரையத்தை வைத்துவிடும். கொல்ல வந்த பாம்பு கரையத்துள்ளே தங்கிவிடும். அதை உன் தாயாரிடம் கொடுத்துவிடும். என் தாயாரிடமா? ஆம், கணவனுக்காக தாயை பலி கொடுக்கும் தியாகத்தை நீ செய்யும்படி நேரிடும். என் கணவருக்காக நான் எதையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் தாயே. இறைவா, உலகத்துக்கே தந்தையான நீ அல்லவா உன் பக்தனை காப்பாற்ற வேண்டும். உன்னை என்று அவனுக்கு வேறு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை தேவா.
வெட்கமேன் கௌரி, இங்கு வேறு யார் இருக்கிறார்கள்? ஊமை இரவிலே உலக இன்பத்தை காண வேண்டும் என்ற ஆசையினால் தானே இன்று நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கௌரி, அத்தா, பெண்ணுக்கு நாணமும் ரோஜாவுக்கு சிவப்பும் பிறவியிலிருந்தே வந்து விடுகின்றன. என்ன கௌரி? கௌரி, உன் கனிமொழி காந்தம் போல என்னை இழுக்கிறது. முழு நிலாவை கண்டவுடன் முழங்குகிறதே கடல். அதை போல நித்திரையிலும் நினைவு தடுமாறுற நிலையிலும் உன் நீலவிழி பார்வை எனக்கு இன்பம் தந்து கொண்டே இருக்கிறது. போங்களத்தா, வர்ணனைகளுக்கு உங்களிடம் பஞ்சமில்லை. வார்த்தைகளுக்குத்தான் பஞ்சம் கௌரி. கண்ணல் மொழி தமிழ் என்று உலக மொழிகள் அனைத்தையும் ஒருங்கே சேர்த்தாலும் உன் அழகை வர்ணிக்கவே இயலாது. இருங்களத்தா, பால் கொண்டு வருகிறேன். கௌரி, என்ன இது? இனம் தெரியாத அச்சத்தால் என் மனம் துடிக்கிறதத்தா. கௌரி, இதழுக்கு பால் நெருங்கும் போது அங்கே உருகினது. இன்பக்கடலில் தோணி இறங்கும் போது துடுப்பு உடையும் நிலை. உண்மையத்தான். எடுத்த அடியிலிருந்து அடுத்த அடி வைப்பதற்குள் அங்கே ஒரு தடை. ஏதுவரினும் இதயத்தை மட்டும் தளரவிடக்கூடாது. பயப்படாதே கௌரி. வாழ்க்கையில் வீரன் ஒரு முறைதான் சாகிறான். கோழை ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கொண்டே இருக்கிறான். பயம் ஒரு பயங்கர நரகம். ஆம், நானும் தான் அதை படித்திருக்கிறேன். ஆனால் கற்றதை கடைபிடிக்கும் போதுதான் அதில் உள்ள கஷ்டம் புரிகிறது. என்ன கௌரி, தீயில் கால் வைத்தது போல திடுக்கிடுகிறாய்? ஏன் இந்த கலவரம்? ஒன்றுமில்லை அத்தான். உங்களுக்கு இன்பமளிக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் தங்கை இதயத்தில் 1000 இன்ப வெண்முத்துக்களை பதித்து அந்த வண்ண முத்தாரத்தை காண எண்ணமிடுகிறேன். ஆனால் ஆனால் என்ன கௌரி? ஒன்றுமில்லை. இனி என்னை விட்டு நீ விலகக்கூடாது கௌரி. பதம் பாடும் குரலோடு ஆடும் பாதத்தின் சதங்கை நாதமும் இணைந்தால்தான் இனிய நாட்டியத்தை காண முடியும். வா, உட்கார் கௌரி. என்ன கௌரி, மரணத்தை முகத்தோடு முகம் சந்திப்பது போல அஞ்சுகிறாய்? மரணமா? ஆமாம் அத்தான். இல்லை இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் சரியில்லை. தூங்குங்கள் அத்தான். இந்த வேதனை எதற்கு? என்ன காரணம்? சொல் கௌரி. காரணமா? ஒன்றுமில்லை. சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னலூரும் இந்த நேரத்தில் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டீர்களானால் என் இதயம் அமைதி பெறும். அத்தா, இப்பிறவி மட்டுமல்ல, இனி எப்பிறவியிலும் நான் உங்களுக்குத்தான் சொந்தம். வினோதமான பெண். சரி, உன் கருணையால் கிடைத்தவன் நீ காப்பாற்றாவிட்டால் நான் என் செய்வேன் பிரபு? மரணதேவன் அணி கொண்டிருக்கின்றார். அதோ பாருங்கள் சுவாமி. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கௌரி அம்மா, இது என்ன கொடுமை! மரணம் நாகரூபத்தில் வந்து
என் மணவாளரை தீண்டப் போகிறதே. மாதா, கடல் மேலே உலவும் வாழ்வெனும் தோணி நிலை மாறி போகின்றதம்மா. என் தாயே ஆழி மூழ்கவும் நேருமா. அஞ்சனமும் மஞ்சள் முக செஞ்சாந்த திலகமதும் அழியாத சின்னமென வாழுமா. என் தாயே அழிந்தே என் மாங்கல்யம் வீழுமா. இதயமெனும் எரிகின்ற வீணையதின் குடமதுவும் உடைந்து விட இனிய பண்பாடுமா. என் தாயே ஸ்ருதி மறைந்து உலக மண்ணாடுமா. விதி வந்து விட்டதென்று என் பதியை நீ கடித்து விட்டால் என்னுடைய கதி என்ன? அவர் வணங்கும் தெய்வத்தின் திருமேனியை நீ அலங்கரிக்கிறாய். உன்னை வேண்டும் பக்தரை நீயே தீண்டுவதா? வேண்டாம் நாகமே, அன்போடு அழைக்கிறேன். இறை வேண்டுமானால் பாலை குடி, இல்லாவிட்டால் என்னை கடி. இன்னும் சீற்றமா உனக்கு? மாதா, உன் பாத பூஜை செய்பவளுக்கு நீ தரும் பலன் இதுதானா? சுமங்கலி தாயான உன்னை வணங்கும் எனக்கு அமங்கல்யமா? கட்டளையிடு தாயே, சகல ஜீவராசிகளுக்கும் தலைவியான நீ என்னை கடிக்கும்படி இந்த சர்ப்பத்துக்கு கட்டளையிடு தாயே. மகுடி ஓசைக்கு பதில் மரணத்தின் ஓசை கேட்டு வந்திருக்கும் மகேஸ்வரனின் ஆபரணமே, சத்தியத்துக்கு கட்டுப்படும் சர்ப்பராஜனே, நித்தியம் நான் வணங்கி வரும் தேவியின் மீது ஆணையாக கூறுகிறேன், இந்த தெய்வ பிறவியை தீண்டாதே. நஞ்சு வைத்திருந்தாலும் நல்லது என்று பெயர் பெற்ற நாக தெய்வமே, இந்த புனித மேனியை தீண்டி மனித குலத்தின் சாபத்தை பெறாதே. காப்பாற்றி விட்டாய் தாயே, இனி என் மங்கள மாங்கல்யத்துக்கு ஆபத்தில்லை. கௌரி, கௌரி,
கலாதர், என்ன நடந்தது? சொல்வதற்கு என்ன இருக்கிறது வீரம்? வாழ்க்கை நாம் நினைப்பது போல் அமைவதில்லை. அப்படி அமைஞ்சிட்டாக்க நான் ஏன் ராத்திரி பூரா அங்க கண் முடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன்? சொட்டுகின்ற தேன் துளிகளை சுவைத்துவிட்டு கூட்டோடு குடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு செல்லும் போதுதான் கொட்டுகின்ற ஈக்கள் இருப்பது தெரிகின்றது. இந்த காதலையும் அவன் நண்பனையும் தூக்கிச் சென்று கடலை தாண்டி ஒரு கானகத்தில் போட்டுவிடு. அவர்கள் கொடிய மிருகங்களின் பிடிகளில் சிக்கி சாகட்டும். போட்டியே ஒரு போடு. தேவி, ஆணைப்படி விரத கலையத்தை அன்னையிடம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் சேரி எழும் நாகத்தின் சீற்றத்துக்கு என் தாய் பலியானால், விஷநாகத்தின் பல்லுக்கு என்னை வளர்த்தவள் இறையானால், உற்ற கணவரின் ஆசைக்காக பெற்ற தாயின் பாசத்தை அழித்து விடுவதா? காட்டு தீயிலிருந்து தப்பி வந்த மான் நாட்டில் நுழையும் போது அங்கு வேடனை சந்தித்த பிறகு என்ன வேதனைப்படுமோ அந்த நிலையில் தானம்மா நானும் இருக்கிறேன். கணவரை காப்பாற்றி விட்டேன். அதனால் கண்ணான தாயாரை கருநாகத்திற்கு காவு கொடுப்பதா? வேண்டாம் தாயே, வேண்டாம். என்னை நானே பலியிட்டுக் கொள்கிறேன். பெற்றவள் வாழ, பிரியமான கணவர் உயிருடன் இருக்க என் உயிரை அழித்துக் கொள்கிறேன். தேவி, உன் சித்தம் எதுவோ அதுவே செய். பவானி, அப்பா! என்னம்மா, என்ன அம்மா? என்ன கௌரி, என்ன நடந்தது? அப்பா! கௌரி, கௌரி, அத்தை, அம்மா, கௌரி, அப்பா, என்னம்மா? கௌரி, கௌரி, என்ன நடந்தது? என்ன கௌரி? மரகதம், என்னத்தானே காணோம் அம்மா. என்னிடம் சொல்லாமல் போய்விட்டார். எங்க போனார்? ஏன் போனார்? எதுக்கு போனார்? அம்மா, எதுவும் புரியவில்லை அம்மா. வானம் விடுத்து என் தரையில் விழுந்தது போல், பூமி பிளந்து என்னை விழுங்குவது போல் தெரிகிறது. அத்தா, அத்தா, அத்தா! கௌரி, கௌரி, அம்மா, கௌரி, கௌரி. தேவி, எங்கே என் கணவர்? எங்கே சென்றார்? நீரில் மேவும் அலை, உருவத்தை தொடரும் நிழல், அதை போல் பாரின் மேல் கணவரை சார்ந்து செல்பவள் தான் பத்தினி, சேர்ந்து வாழ்பவள் தான் மனைவி. என் கணவரை தேடி தனியாக காசிக்கு போகிறேன். துணையாக இருந்து என்னை காப்பாற்றுவாய் தாயே. வீட்டுல நீ செய்த ஏற்பாடெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கௌரி, நீ இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? அதான் வந்துட்டேன். மரகதம், அவரை கண்டுபிடிக்கிற வரை நான் வீடு திரும்ப மாட்டேன். அது வரைக்கும் நானும் உன்னை விட்டு புரிய மாட்டேன். வா போகலாம்.
வில்லிலே அர்ஜுனன், இசையிலே உதயணன், ஈகையிலே கர்ணன் ஆகிய சகலகலா வல்லவர் ஸ்ரீ 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 கலாதர் வருகிறார். பராக் பராக் பராக். அண்ணனடை அழகிகளே, போட்டி வைத்து ஆண்களை வாட்டி அவர்களை ஓட்டிவிடும் சீமாட்டி கலாவல்லியின் அந்தப்புறம் எந்த புறம் இருக்கிறது? இந்த புறம் தான் பிரபு. தாங்கள் யார்? நான் நான் முகத்தை பார், அழகன் என்று தெரியும். உஜத்தை பார், வீரன் என்று தெரியும். மீசையை பார், இளைஞன் என்று தெரியும். பேச்சை கேள், கலைஞன் என்று தெரியும். வார்த்தை கேட்கும் போதே வாயாடின்னு தெரியுதே. யாருன்னு கேட்டா பாரு பாருன்னு 10 வரியில பேசுற எங்க ஐயா. உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர், என் பெயர். கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். உடைத்தால் சிதறிவிடும், அது என்ன? பல்லு. நீ தள்ளு. செதுக்கினால் பளபளக்கும், அது என்ன? சந்தனக்கட்டை. அட ஒதியங்கட்ட. தின்றால் உயிர் போகும், அது என்ன? விஷம். இல்ல, நீ சமைக்கிற சமையல். ஆளப்பார், இப்பவாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பணக்கார பெண்கள் உடலில் இருப்பது என்ன? பட்டுப்படவை. நீ சரியா சொல்ல உன்னை வெட்டிப்பிடுவேன். நவரத்னத்திலே முதல் ரத்னமாம் வைரம் என்னுடைய பெயர். ஐயா, வைரமாண்டி. வைரமாண்டியும் அல்ல, வீர பாண்டியும் அல்ல, வைரம் என்னுடைய பெயர். பேர கேட்டா ராஜ கம்பீரமா தெரியலையே. போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பவர் தாங்கள் தானே? நான் மட்டுமல்ல பெண்களே, பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நண்பர். அவர் பெரும் வீரர். கையிலே கத்தியை எடுத்தால் சுத்தி சுத்தி சீவி கொண்டே இருப்பார். உங்க நண்பருக்கு இளநீ சீவர வேலையா? ஆமா. நாவை அடக்கி பேசும் நாரிமணியே, இத்தனை காலமாக ஆண்கள் வர்க்கத்தையே பழி வாங்கி கொண்டிருந்த உங்கள் ராணியை பணிய வைக்க வந்திருக்கிறார் அந்த சூரர். இதோ நான் அழைத்து வருகிறேன். ஆஹா, அவரை எழுந்தருளி விட்டார். நான் செய்த பாக்கியம். தரிசியுங்கள் பெண்களே, தரிசியுங்கள், தரிசியுங்கள், தரிசியுங்கள். அட, இவ்வளவு நேரம் வர்ணிச்சவர் இவர் தானா? வாங்க. மச்சான் நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? மச்சான் நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? கேட்காத கதையை கேட்டீங்களா? அதை கேட்டிருந்தும் கேள்விகளை போட்டீங்களா? மச்சான் நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? வண்ணமுக வெட்டழகி, வட்ட விழி கட்டழகி, சின்னஞ்சிறு பொட்டழகி தெரியுமா? அவ அண்ணனடை மின்னலிடை அத்தனையும் சேர்ந்து ஒரு பொண்ணா வந்து பிறந்திருக்க புரியுமா? மச்சான் நீங்களா இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? இங்கே உள்ளே நுழைய வந்தீங்களா? முத்தத்தில மோடிகள் இருக்கு கட்டி போடும் வீட்டு. முத்தத்தில மோடிகள் இருக்கு கட்டி போடும் கையே கட்டி போடும் நித்தம். ரத்தத்தில நீஞ்சிற சாத்தா சத்தம் போடும் மச்சா சத்தம் போடும். சக்திக்கு மேல ஆசை இருக்கு, கடல் பார்க்க மீசை இருக்கு, குத்தி போன காதல் இருக்கு, குடிச்சுக்கிட்டே குருடா இருக்கு. அவளை நினைச்சு உரல உருட்டும் ஐட்டம் அவனை பாருங்கடி. அவளை குடிச்சு கலங்குறாள், காலை குடிச்சு வருங்கடி. அவளை கத்துற நட நடக்கிற சங்கதி என்ன கூறுங்கடி. அவளை நிறைய தண்ணி வந்து அதில் இவர குடிச்சு போடுங்கடி. குதிச்சு ஆடுங்கடி, வந்து குடமா பாடுங்கடி. சும்மா குதிச்சு ஆடுங்கடி, வந்து குடமா பாடுங்கடி. மதிச்சு நடங்கடி, பட மாலையை போடுங்கடி. கொஞ்சம் மதிச்சு நடங்கடி, பட மாலையை போடுங்கடி. என்னது? ஓ, உங்கள் போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் வீராதி வீரன் வைரம். உங்களை கேட்கவில்லை, அவரை.
திரையின் பின்னிருந்து கேட்பது முறையல்ல அம்மையாரே. இதை நான் ஆமோதிக்கிறேன். போட்டியிலே வெற்றி பெற்றால் திரை விலக்கப்படும். பிறகு எங்கள் தேவியார் உங்களுக்கு மாலையிடுவார். உங்க அம்மா அழகிய அவலட்சணமான்னு எங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயா, நாங்க போட்டியில ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த தேவிக்கு பதிலா ஒரு மூதேவி வந்து நின்னா மரியாதையா பேசு. எங்கும் காண முடியாத தங்க பதுமை எங்கள் ராணி. இது புதுமை அம்மா. நீதான் நம்மளாச்ச உண்மையை சொல்ல. இது தங்க பதுமையா தகர பொம்மையா? போதும் இளைஞரே, போட்டியில் கலந்து கொள்ள தயார்தானே? தேவையில்லாத கேள்வி. தோற்றுவிட்டால் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று தெரியுமா? போட்டி முடிந்ததும் யாருக்கு யார் அடிமை என்பது நிச்சயமா. முடிஞ்சிட்டீங்களா? வீரம் எங்கள் பரம்பரை குணம். சரி நீலா, இவர்களை போட்டி இடத்திற்கு அழைத்துச் செல். வாருங்கள் வீரர்களே, இப்படி வாருங்கள். ஆமா, இது என்ன போட்டி போடுற இடமா, பொம்பளைங்களா ஆரம்பிச்ச கசாப் கடையா? என்னது என்னது? இல்ல, இந்த கத்தி அம்பு எதுக்காக? ஆடுகளை வெட்டுறதுக்கா, ஆடு குத்துறதுக்கா? இதோ இங்க இருக்கும் பலகையின் முன்னால் நீர் நிற்க வேண்டும். உங்கள் நண்பர் கண்களை கட்டிக்கொண்டு இந்த அம்புகளை பலகையின் மேல் வீச வேண்டும். அது உங்களை தாக்க கூடாது. வீணா ஒரு கொலை குற்றத்துக்கு ஆளாகிட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஆமா, நான் தான் கேக்குறேன். 1க்கு 10 இத்தனை பொண்ணுங்க தின்னு விட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எவ்வளவு ஒட்டி நில்லுங்களா? அஞ்சாதே வைரம், இறைவன் துணை இருக்கும் வரை எந்த துன்பமும் நம்மை அணுகாது. தெய்வ பக்தியோட வந்த அத்தனை பேருமே எங்க தேவி வச்ச போட்டியில தோல்வியத்தான் கண்டாங்க. பேசாதீங்க. அடுக்கடுக்கு அம்பை நான் வீசுறேன் பாருங்க. ஏ பொண்டுங்களா, எங்க ஊர்ல சின்ன பிள்ளையில திருட்டு மாங்க அடிச்சு அதுல எனக்கு நல்ல பேரு. இந்த அம்பு வில்லு எந்த மூலை? எடு, இப்படி கொடு. என்ன சிரிப்பு? இப்ப பாருங்க, தெரியும். ஓஹோ, ஆடு வேணுமோ? என் பொண்ணுங்களா, யாரா ஒருத்தி போய் நில்லுங்க. நாங்களா? ஐயோ, முடியாது. முடியாதா? இங்கே நில்லுங்க. ஓ, நீலா, நீலா, ஐயா, என்ன? அட பாவி, இப்படி செஞ்சிட்டே நீ நல்லா இருப்பியா? எதா சிரிக்கிற? குறி தவறி போச்சுன்னா? இல்ல இல்ல, அவ குறும்புக்காரி, அதனால அவ கூந்தலுக்கு குறி வச்சேன். ஓஹோ. விளையாட்டு போதும், போட்டியை ஆரம்பிக்கலாம். வைரம், அந்த பலகையின் முன் நில். நான் நிக்கிறேன். இந்த பொண்ணுங்க மாதிரியா நான் பயப்படுவேன்? கலாதர், கலாதர், கலாதர். என்ன வைரம்? கலாதர், கலாதர், செவுத்துல படத்தை அடிக்கிற மாதிரி இந்த பலவையோட என்ன சேர்த்து வச்சு அடிச்சு விடாதே. ஏன்னா ஊர்ல இருந்து நம்ம 2 பேர் வந்தோம். நீ தனியா போன விட மாட்டாங்க. பயப்படாதே வைரம், தைரியமாக போ. நான் தைரியமா இருக்கிறேன், மனசு கேட்க மாட்டேங்குதே. கலாதர், ஜோசியம் எனக்கு 125 வயசுன்னு சொல்லி இருக்கிறான். நீ 100 வயசை ஒதுக்கி விட்டு 25 வயசுலயே கணக்கச்சிதமா முடிச்சிடாதேன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஓஹோ, இப்படியா? உன்னை நம்பிதான் நிக்கிறேன். போடுறேன், நெஞ்ச பார்த்து போடு. வீரமரணம் அடையுது, வீரமரணம். இரு, கண்ணை மூடிக்கிறேன். கலாதர், என்கிட்ட இருக்கிறது 2 காது. நீ தயவு செய்து இந்த பக்கம் ஒரு ஜான் தள்ளி போட. இரு, ஒரு ஜான் இப்படி தள்ளி போட்டுறாத, கழுத்துல குத்திக்கும். பார்த்து போடு, நான் முடிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தது என்ன? கண்ணுக்கா? கலாதர், கலாதர், கலாதர். வீராதி வீரன் கலாதர்.